அனைவருக்கும் வணக்கம். நாம் அதிமுகவினுடைய கூட்டணி, அந்த கூட்டணியில் யார் யார் எந்தெந்த கட்சிகள் இருக்கும், எத்தனை இடங்கள் அப்படின்ட்டு ஏற்கனவே 5-6 வீடியோக்கள் போட்டு அந்த வீடியோக்களில் நம்ம தெளிவாக எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக நிற்க போது, எந்தெந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கும், எந்தெந்த தொகுதிகளில் நெகிழ்வுத்தன்மையோடு, அதாவது பிஜேபியோடு நெகிழ்வுத்தன்மையோடு இருப்பார்கள், அது யாரை வேட்பாளராக நிப்பாட்டுவார்கள் என்பது வரை நாம் பேசியிருந்தோம். இன்னொரு 11 தொகுதிகளை மட்டும் பேசாமல் இருக்கும். அது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அதனுடைய கணக்கெடுப்பு இருக்குது. ஏன்னா வெற்றி வாய்ப்பு நிலவரங்கள் என்பும்போது அந்த 11 தொகுதிகளை நம்ம பேச வேண்டியதே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறது. ஏன்னா அது வட மாவட்டங்களில் கிட்ட நெருங்கிடுச்சு. அதாவது சென்னையை நோக்கிய மாவட்டங்கள் இருப்பதனால் அதில் பெரும்பாலும் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகளே இல்லை என்ற நிலையில் இருக்கின்ற தொகுதிகளாக இருப்பதனால் அதை பேச வேண்டிய நிலையில் இல்லை. அப்படின்னா கூட நம்ம அதை பிற்பாடு பேசுவோம். இப்போ இந்த கூட்டணி நிலவரம் நம்ம அப்பமே பேசியிருந்தோமே, 4 மாதத்துக்கு முன்னமே பேசியிருந்தோமே. அப்போ அந்த கூட்டணி நிலவரங்கள் இறுதி செய்யப்பட்டு விட்டதா, உறுதி செய்யப்பட்டு விட்டதா, நம்ம பேசியது உண்மைதானா, அது நடந்தேறி இருக்கிறதா, இல்லை நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துவதற்கு தான் நம்ம இந்த வீடியோவை போடுவோம். மக்களை நீங்கள் தொடர்ந்து கவனிங்க. அரசியல் நோக்கர்கள் அப்படிங்கிற முறையில், அதாவது அரசியலை நோக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு இந்த கூட்டணி இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் போக வேண்டும், இப்படித்தான் போகும், மக்களுடைய எதிர்பார்ப்பும் இப்படித்தான் இருக்கும், மற்றவருடைய விருப்பமும் இப்படித்தான், மற்றவர்னா அதாவது இதையெல்லாம் ஆட்டுவிக்கின்ற பாஜகவினுடைய விருப்பமும் இப்படித்தான் அமையும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஏன்னா அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும். அப்போ அதற்கு அதிமுக ஒன்றுமில்லாத கட்சியாக போக வேண்டும். அதற்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் திட்டங்களை தீட்ட வேண்டும். அப்போ அவர்களை தனியாகவே நிற்க சொல்லணும். நம்ம ஒன்னடியாக நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அவர்களிடம் இருந்து ஆட்களை தூக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒன்றா இருந்து ஓர் இலையில சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டிலேயே நம்ம பாத்திரம் திருட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதாவது அதை என்ன சொல்கிறது, என்ன நான் சொல்கிறது அப்படின்னா, அதாவது உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உடனடியாக செய்ய முடியாது. செய்யக்கூடாது என்பதில்லை, செய்ய முடியாதே அப்படின்னு பாஜக சற்று சிந்தித்திருக்கலாம், எல்லாம் சற்று தயங்கி இருக்கலாம். ஆனால் செய்யக்கூடிய கட்சி தான். உண்டை வீட்டில் ரெண்டகம் பண்ணுவதில் பாஜகவுக்கு நிகர் பாஜக தானே தவிர வேறு எந்த கட்சியும் அந்த அளவில் செயல்பட்டுக்கிட முடியாது. ஏன்னா கூட்டணி வைத்து அந்த கட்சிகளை பூராத்தையும் அழிச்சுக்கிட்டே வரதில், தொடர்ந்து அழித்து வரதில் பாஜகவுக்கு நிகர் பாஜக தான். நாம் தொடர்ச்சியாக நம்ம சொல்லுவோம், நிதிஷ்குமாருடன் கூட்டணி வைத்தார்கள். இப்போ அவர் இந்தியா கூட்டணியிலிருந்து அந்த போயிட்டாருங்கிறதுக்காக பேசலை. அவர் போனதுனால தான் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. பீகாரில் இந்தியா கூட்டணி 42 தொகுதிகள் இருக்கிறதா, அங்கே 42 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணியே வெற்றி பெற்றுவிடும். அதற்கான வாய்ப்புகள் தான் அங்கே அதிகம். வேறு வழியே இல்லை. ஏன்னா நிதிஷ்குமார் செய்த அந்த திருட்டுத்தனமான அந்த வள்ளமாரித்தனத்தால் அவருடைய பேரு புகழ் எல்லாமே அடிபட்டு போய் எதிர்முகாமுக்கு தான் அந்த வாக்குகள் போய் சேருது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்களேன். நிதிஷ்குமாருடைய கட்சியை கூட்டணி வைத்து கரைத்தே கொண்டு வந்தது பாஜக கட்சி. சித்தன் மாஞ்சிய அவர்கிட்ட இருந்து உடைச்சது. சித்தன் மாஞ்சி முன்னாள் முதல்வராக இருந்தார்ல, அவர்கிட்ட இருந்து உடைச்சி அப்படி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தனித்தனியாக பிரித்து அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிய பெருமை பாஜக கட்சியை தான் சாரும். அதே மாதிரி பாருங்கள், மகாராஷ்டிராவிலையும் சிவசேனாவை உடைச்சி ஏக்நாத் ஷிண்டேயை உருவாக்கி அவரை முதல்வராகி சிவசேனாங்கிற கட்சியே இல்லாமல் ஒரு பலமான கட்சியாக, பலமான இந்துத்துவ கொள்கையை கொண்ட கட்சியாக இருந்த சிவசேனாவையே, சிவசேனா யாரால் உருவாக்கப்பட்டதோ, யார் அதனுடைய நிர்வாகியாக இருந்தார்களோ அவர்களுக்கே இந்த கட்சி இல்லை. பாஜக அவருடைய அட்டுழியம், அராஜகம் அந்த அளவில் இருக்குது. கட்சி யாருக்கு? ஏக்நாத் ஷிண்டே. அந்த கட்சியை உடைத்து வெளியேறிய ஏக்நாத் ஷிண்டே அவருக்கு போய் சேர்ந்துட்டு
பா உத்தவ் தாக்கரேக்கு கட்சி இல்லை. அவருடைய அப்பா பால் தாக்கரே தான் அந்த கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் உத்தவ் தாக்கரேக்கு அந்த கட்சி இல்லை. அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ்லேருந்து அஜித் பவாரை தூக்கி 5000 கோடி 7000 கோடி ஊழல் செய்தவர் இன்னைக்கு இப்போ உள்ள போயிடுவார், நாளைக்கு உள்ள போயிடுவார்னு சொல்லிட்டு அவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கியாச்சு. எங்கே? மகாராஷ்டிராவில். புனிதமானவராக ஆயிட்டார். பாஜக கூட்டணிக்கு சேர்ந்தோடனே புனிதமானவராக ஆயிட்டார். இது ஒப்புமா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் சிந்திச்சுக்கணும், நினைவுபடுத்தி பார்த்து சிந்திச்சுக்கணும்னு வைங்களேன். நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ அவர் இப்போ தேசியவாத காங்கிரஸும் உடைக்கப்பட்டது மட்டும் இல்லை, அந்த தேசியவாத காங்கிரஸை உருவாக்கிய சரத்பவாருக்கே அந்த கட்சி உரியதில்லை. அந்த கட்சியினுடைய சின்னமோ கட்சியினுடைய பேரோ அவர் கொண்டாட முடியாது. பொய்யா அப்படின்னாச்சு. தேர்தல் ஆணையம் எல்லாமே யார் கையில் இருக்குது? எங்கள் ஐயா மோடி கையில் இருக்குது, எங்கள் பிரதமர் மோடி கையில் இருக்குது. அக்கா மோடி கூடையோ மோடி கையிலையோ அவருடைய மனைவி சேசுதா பெண் இல்லை. அப்படி இருந்தால் அவர் மோடியே இல்லை. மனைவியோடு வாழக்கூடியவராக இருந்தால் அவர் மோடியே இல்லை. மனைவியோடு வாழ முடியாதவராக இருப்பதனால்தான், வாழக்கூடாதவராக இருப்பதனால்தான், மனைவியே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குவராக இருப்பதனால்தான் அவர் பிரதமராகவே ஆக முடிந்தது. அப்பந்தானே பிரதமர் ஆக முடியும், சும்மா ஒன்றும் ஆக முடியாது. இல்லை, எதை ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும். எங்கள் அண்ணன் காணா சீமா சொல்லுவோம்ல. அதனால்தான் மனைவியை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டார். அதிமுக கூட்டணியை பற்றி தான் நம்ம பேசணும். அந்த கூட்டணியில் நம்ம தெளிவாக யார் யார் இருப்பார்கள் அப்படிங்கிறத பேசியிருக்கோம்ல. பழைய வீடியோக்களை பாருங்கள், அதில் நம்ம பேசியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்படியே பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலுடைய லிங்க் ஃபுல்லாக வந்துடும். எல்லா வீடியோக்களும் அப்படியே வரிசையில் வந்துடுமா, நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த நேரத்தில் இவன் இதை பேசியிருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அரசியல் கணிப்பில் இதெல்லாம் சரியாக இருக்கிறதா இல்லையா, அப்படி தான் கூட்டணி போகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்கு தூக்குவதற்காக, ஏன்னா அண்ணாமலை சொல்றாரு, நான் கதவை திறந்து வச்சுருக்கேன், நான் ஜன்னலை திறந்து வச்சுருக்கேங்க. அட ஆக்கங்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். யாருமே அவரை அப்படி திட்டக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் படித்தவர், 20,000 புத்தகம் படித்தவர். அதனால் அவரை வசவு மொழியில் நம்ம வசவு பாட வேண்டாம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஜன்னலையும் கதவையும் திறந்து வச்சுருந்தா என்ன போகும்? பெருச்சாலி ஓட்ட போட்டு போய்கிட்டே இருக்கும்ல. ஆமாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கொசு தான் நுழையும். கொசு உள்ளே நுழைஞ்சி உள்ளே இருக்கையில் கடிச்சு தூக்கும். காத்தாடி போட்டு விரட்ட வச்சுதான், இல்லை கொசு வச்சு விரட்டிக்கிட வச்சுதான் இதான் நடக்கும். மற்றபடி கூட்டணிக்கு யார் போவா? நேற்று வர பிஜேபின்னு இருந்தார். நான் அப்போவுமே வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த ஜிகே வாசன் ஒரு பக்கம் போக மாட்டார், ஒத்த ஓட்டுக்காரர். ஜிகே வாசன் என்பவர் ஒத்த ஓட்டுக்காரர். அவர் ஒரு பக்கம் போக மாட்டார். ஏன்னா அதிமுக தயவில் தான் ராஜ்யசபா எம்பி ஆனார். அப்படி இருக்கும்போது அவர் நிச்சயமாக திரும்பவும் ராஜ்யசபா எம்பி ஆகுது. ஏன்னா பிஜேபி கை கழுவி விட்டுரும். அவர் எந்த தான் கூட்டணியில் இருந்தால் கூட ராஜ்யசபா எம்பி சீட்டு ஜிகே வாசனுக்கு திரும்ப கொடுக்காது. ஆனால் அதிமுக கொடுத்துரும். அது உறுதியாக கொடுக்கும். தாரன் என்று சொன்னால் நிச்சயமாக அதிமுக கொடுத்து விடும். ஏன்னா பஞ்சம் இருக்குன்னு சொன்னால் அதை சரி செய்து விடுவார் ஜிகே வாசன். அதனால் நிச்சயமாக ராஜ்யசபா சீட்டு ஜிகே வாசனுக்கு அதிமுக கொடுத்துரும். அப்படி இருக்கும்போது அவர் நிச்சயமாக யார் கூட்டணியில் இருப்பார்னு சொன்னேன்னா அதிமுக கூட்டணியில் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அதைத்தான் இப்போது யுவராஜா, இளைஞர் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் என்ன செய்தார்னா, நாங்கள் அது பிஜேபிங்கிற வளர்ந்த கட்சி, அதெல்லாம் சொல்லுதை நாங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நாங்கள் இப்போதைக்கு எந்த கூட்டணியிலும் இல்லை. 2 சீட்டு யார் தராங்களோ அவங்களோட தான் நிற்போம். டிமாண்ட் எப்படி கேட்கணும்? 2 சீட்டு யார் தராங்களோ அவங்களோட தான் நிற்போம் அப்படிங்கிறாரு. 2 சீட்டு இப்போ யார் கொடுப்பான்னா பிஜேபி கொடுக்கத்தான் செய்யும். 2 சீட்டு இல்லை 4 சீட்டே கொடுக்கும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 12 தாரமியா, 2 ராஜ்யசபா சீட்டு தாரமியா, ஒரு மந்திரி தாரமியா. ஏன் நீ மந்திரி கொடுக்கதா இருந்தா அப்பவுமே கொடுத்துருக்க வேண்டியதானே?
2019 to 2024 வரை இருந்தில்ல. அப்பவுமே அன்புமணிக்கு மந்திரி பதவி கொடுத்துக்க வேண்டியதானே. எங்கவருக்கு ஒரு மந்திரி பதவி கிடைச்சின்னு நாங்களும் சந்தோஷமாக இருந்திருப்போம்ல. அவர் சுகாதாரத்துறையை கொடுத்துருந்தாருன்னா இன்னும் ஒரு 100 மெடிக்கல் காலேஜை கொடுத்து என்னத்தையும் பல ஆயிரம் கோடியை பார்த்துருப்பார்ல. பல ஆயிரம் கோடிகளை பார்த்துருப்பாருன்னு தான் சொன்னேனே தவிர வாங்கியிருப்பாருன்னா சொல்லுவேன். இதுக்கு போய் கோவிச்சுக்கிட்டு தம்பிகள்லாம் கோவிக்கக்கூடாது. அதுலேயும் தீச்சட்டிகள் வந்து கோவிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கோவிச்சுக்கிடுது. எப்போ தீச்சட்டிகள் பாரு, இப்போ ஒரு வீடியோ ஓட்டு விட்டேன், அதை கூட பார்க்க மாட்டேன்ட்டாங்க, கோவத்தில் பார்க்க மாட்டேங்காங்க. அதான் பாயில ஏன் உங்களுக்கு இந்த கோவப்படாதாங்க. சரி, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுகவில் எத்தனை சீட்டு கேட்கதா இப்போ தகவல்னா 3 எம்எல்ஏக்கள் தொடர்ந்து இவரை சந்தித்து பேசுகிறார் அப்படின்ட்டு பேச்சு. சந்தித்து பேசுவது வந்து கணேஷுங்கிற எம்எல்ஏ தான் சந்தித்து பேசியிருக்கார். 4 முறை சந்தித்து பேசியிருக்கிறார். யாரை? நம்ம எடப்பாடியாரை சந்தித்து பேசியிருக்கிறார். அது இப்போ இல்லை, நம்ம வீடியோ போடுற காலத்திலேயே சந்தித்து பேசிட்டார். அது உறுதியாகி போச்சு. அப்போ கூட்டணி இப்படித்தான் உறுதியாகி போச்சு. அது 7ன்னு முடிவானதில் இப்போ 1 கூடுதலாக கேட்கிறார்கள். 1 கேட்பதற்கு கூடுதலாக கேட்பதற்கு காரணமே வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒன்று கேட்குறது, அது இயற்கையாக அதை அவங்க கொடுக்க போகிறாங்க. ஆனால் கூடுதலாக கேட்க காரணம், நான் 12 தாரேன், 2 ராஜ்யசபா சீட்டு தாரேன், ஒரு அமைச்சர் தாரேன்ட்டு அவங்க அந்த ரேட்டை ஏற்றி விடுதாங்க. பாட்டாளி கட்சிக்கு பிஜேபி ஒரு மதிப்பை கூட்டி விடுவதனால் அவர்கள் வந்து கொஞ்சம் சிலுத்து கொண்டு நிற்காங்க. ஆனால் பெரும்பாலான நிர்வாகிகள், பெரும்பாலான அதாவது அன்புமணியை தவிர்த்து மற்ற எல்லா நிர்வாகிகளும், ராமதாஸ் ஐயா உட்பட எல்லா நிர்வாகிகளும் அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அன்புமணி ஐயா அவர்கள் மட்டும்தான், அன்புமணி சார்பால் மட்டும்தான் பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் என்ன, நாளை ஆட்சிக்கு வந்து விட்டால் கூட்டணி வைக்கவில்லையே என்று என் மீது இருக்கிற வழக்குகளை தூசி தட்டி கொண்டு வந்து என்ன உள்ள தூக்கி வைத்து விடப்படாதே என்று ஒரு சிறு கவலை ரேகை அவர் மனதில் படுகிறது. உண்டா இல்லையா என்று அன்புமணி சார்பாலை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் நம்பணும்லாம் அவசியம் இல்லை. அப்படிலாம் நம்பாதீங்க. ஆமாம், உண்டா இல்லையான்னு சம்மந்தப்பட்டவரை கேட்டு தெரிந்து கொண்டு, அடப்பாவி தனியாக கிடந்த அலர்தான்னு பார்த்தோம், இங்கே உள்ளதை அப்படியே புட்டு புட்டு வைக்காதே அப்படின்னு அப்போ நீங்கள் நினச்சிக்கிடுங்க. அதுவே நமக்கு திருப்தியானது. இப்போ 8 கேட்காங்க, உறுதியாக 7 சீட்டு கொடுக்க அது உறுதியாகிவிட்டது. இப்போ விருதுநகர் கேட்பதா செய்தித்தாள்களில் வருகிறது. விருதுநகர் அல்ல, தூத்துக்குடி தாரன்னு ஏற்கனவே முடிவாகிவிட்டது. விருதுநகருக்கு தூத்துக்குடிக்குன்னு பக்கம்தான். நம்ம சொன்னது தான், அதுதான் நடக்கு. நான் அப்போ விருதுநகர் கொடுப்பதா இருந்தது அப்பவுமே விருதுநகர்னு சொல்லியிருப்பேனே. தூத்துக்குடியையும் அவர்களால் வென்றெடுக்க முடியாது, விருதுநகரையும் அவர்களால் வென்றெடுக்க முடியாது. யாரால்? ஆனால் விருதுநகரில் கணிசமான வாக்குகளை அதிமுக பெறும். அப்படி இருக்கும்போது விருதுநகர் தொகுதியை நிச்சயமாக அதிமுக அவர்களுக்கு கொடுக்காது. டெபாசிட் இழக்கக்கூடிய தொகுதியான தூத்துக்குடியை தான் அதிமுக அவர்களுக்கு கொடுக்கும்னு நம்ம ஏற்கனவே தெளிவாக தான் பேசியிருக்கோம் வீடியோவில். கன்னியாகுமரி யாருக்கு கொடுக்கும்? நம்ம நாட்டாம சரத்குமாருக்கு கொடுக்கும். ஆனால் ஓட்டு அதிமுக ஓட்டு யாருக்கு போடுவாங்க? நம்ம பொன்னாருக்கு சீட்டே கிடையாதுங்களா? நயனா நாகேந்திரன் நிப்பாட்ட முடியுமா? நயனா நாகேந்திரன் நிப்பாட்ட முடியாதுல்ல. இல்லை காந்தியை ரிசைன் பண்ணிவிட்டு வேணால் நிப்பாட்டலாம். காந்தி எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு வேணால் நிப்பாட்டலாம். வேறு விஜயராகவ அப்படி வேறு யாரையாவது பார்க்கலாம். இன்னும் ஆட்கள் இருக்கத்தான் செய்தாங்கன்னா கூட வாய்ப்பில்லை ராஜா. அந்த மாதிரி பொன்னார் தான் நிற்பார். அப்போ பொன்னாருக்கு தான் அதிமுகவுடைய வாக்குகள் அப்படி போகும். அதுதான் ஏற்பாடு. கோவையிலும் அதுதான் ஏற்பாடு. கோவையில் அதிமுகவுடைய வாக்குகள் வந்து நிச்சயமாக வேலுமணி அவர்களால் மடைமாற்றி விடப்படும். அதிமுகவுக்கு அல்ல, பிஜேபிக்கு மடைமாற்றி விடப்படும். எந்த வேட்பாளரை நிறுத்தினாச்சுதான் அந்த வாக்குகள் வந்து பிஜேபிக்கு மடைமாற்றி விடுவார் வேலுமணி அவர்கள். இதுதான் நடக்க போகுது. அதுக்காக எடப்பாடியாரெல்லாம் வந்து அதில் எந்த இதையும் கண்டுகொள்ள மாட்டார். இது தெளிவாக இது நடக்கும். அதே நேரத்தில் திருநெல்வேலியில் உள்ள பிஜேபியினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு மடைமாற்றப்படும். அங்கே யார் நயனா நாகேந்திரனே வேட்பாளராக நின்றாலும் சரி, திருநெல்வேலியினுடைய வாக்குகள்
திருநெல்வேலி தொகுதியினுடைய வாக்குகள் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு மடைமாற்றப்படும், உறுதியாக மடைமாற்றப்படும். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் தான் அங்கே அதிகம். நீங்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய கல்லடைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அம்பே பகுதியைச் சேர்ந்த அந்த பார்ப்பன வகையை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் பிஜேபியை நாடக்கூடியவர்களாக இருந்தாலும் அதிமுக மீது காதல் கொண்டவர்கள். அவர்கள் இந்த இடத்தில் அதிமுக வெல்வதற்கு உரிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டுமே அன்றி பிஜேபி இந்த இடத்தில் வென்று கொள்ளாது, அப்போ நம்மளுடைய வாக்குகளை அதிமுகவுக்கு சேர்த்தளிக்க வேண்டும் என்று அவர்களாகவே அந்த முடிவை இறுதி செய்து விடுவார்கள். இது நம்ம பல தேர்தல்களில் நம்ம அவர்களை சந்தித்த போது பேசிய போது கிடைத்த அனுபவங்கள். அதைத்தான் நம்ம இப்போ சொல்லுதமே தவிர நம்மளா ஒரு இட்டு கட்டிய கதையெல்லாம் சொல்லலை. யாருக்கு நீங்கள் வாக்களிப்புன்னு கேட்டால் அதிமுக, பிஜேபி நிற்கிறதுனா ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கிற பக்குவம் வரும்போது அங்கே போட்டுக்கலாம். இப்போ அதிமுக தான் போடணும்னு பல முறை கல்லிடக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர்கள், அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் அவர்கள் செய்வார்கள். அந்த மடைமாற்றமும் அந்த முக்கிய பிரமுகர்கள் அந்த மடைமாற்றத்துக்கு ஊதுவார்கள். இது நடக்கும். இதுதான் நடக்க போகுது. இந்த மாதிரியான தொகுதிகளை நம்ம கண்டறிந்து சொல்ல வேண்டுமானால் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களை கண்டறிந்து சொல்லுவோம். இப்போ தமாகவுக்கு 2 சீட்டு கேட்பதற்கு காரணமே ஒரு சீட்டு கூட இல்லை என்று அதிமுகவில் சொல்வதனால்தான் 2 சீட்டு கேட்காங்க. ஒரு சீட் கன்ஃபார்மாக கொடுக்கப்படும், உறுதியாக கொடுக்கப்படும், அதில் மாற்றம் இல்லை. ராஜ்யசபா சீட்டும் ஒன்று சரி வச்சுக்கிடுங்கிற மாதிரி தான். இங்கே 7 சீட்டு உறுதி, அவருக்கு 1 உறுதி. பெரம்பலூரில் அந்த மனுஷன் நிற்காரா நிற்கலையா, எது பிஜேபிக்கு போனால் ஒன்றும் ஒப்பேராங்கிறது யாருக்கு தெரியும்? வெண்செட்டி வேந்தருக்கு தெரியும். அதனால் அதிமுகவை நோக்கி வருவார். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு சீட்டு கிடையாது, சேர்ந்து நிற்போம்பாங்க. சான் பாண்டியனுக்கு சீட்டு கிடையாது, சேர்ந்து நிற்போம்னே சொல்லுவாங்க. பூவை ஜெகன்மூர்த்திக்கு சீட்டு கிடையாது, சேர்ந்து நிற்போம்னே சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் இதை தாண்டி நிச்சயமாக அதிமுகவை விட்டு பிஜேபியை நோக்கி போக மாட்டார்கள். ஏன்னா 2026 தேர்தலில் நிச்சயமாக ஜான் பாண்டியன், பசுபதி ஜான் பாண்டியன், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி, பிறகு நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி, இவர்களுக்கெல்லாம் தேவை எம்எல்ஏ சீட்டு. இந்த எம்எல்ஏ சீட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி 2 எம்எல்ஏ சீட்டு வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஜான் பாண்டியன் 1 எம்எல்ஏ சீட்டு வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்போ பூவை ஜெகன்மூர்த்தி இப்போ ஏற்கனவே இருக்கார், ஜெயிச்சு தான் இருக்கார். அதே மாதிரி அவரும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் இப்போது கூட்டணி தர்மத்திற்குள் அதிமுகவில் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. இதெல்லாம் பேசி முடிக்கப்பட்டு விட்டது, இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஒப்பந்தம் கையெழுத்தாகணும், அவ்வளோதானே. இதேபடி தான் ஆகும்.